பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நாம் எந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களின் முன்னுக்கு பின்னான முரண்பாடான செய்திகள் தான். கடந்த 8ஆம் பக்கல் அவருடைய 59வது பிறந்த நாள். ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு தான் நான் நாம் தமிழர் கட்சியில ஒரே ஒரு அவருடைய தொலைபேசி அழைப்பை ஏற்று கட்சியில் சேர்ந்தேன். ஆகஸ்ட் 18 அன்று ராவணன் குடியில் தான் இருந்தேன். அப்பொழுது செந்தமிழர் சீமான் தன்னுடைய மகிழுந்திலிருந்து இறங்கி மாடிக்கு வந்து அறையிலே தங்கியிருந்த போது நான் உள்ளே நுழைந்தேன். திடீரென அண்ணா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் என்றார். எனக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. ஏன் தம்பி எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது, இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் என்றால் பிறகுதான் எனக்கே நினைவு வந்தது. எப்படி உங்களுக்கு தெரியும் என்றால், உங்களுடைய முகநூல் பக்கத்திலே ஏராளமான வாழ்த்துக்களை நம்முடைய தம்பிமார்கள் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றார். அதற்கு பிறகுதான் பார்த்தேன், பக்கத்தில் இருந்த நம்முடைய அன்பு தம்பி களஞ்சியம் சிவகுமார் உடனடியாக உங்களுக்கு கரிச்சோறு விருந்து அளிக்க வேண்டும் என்றார். நான் பிறந்த நாளை நினைப்பதும் இல்லை, அதை கொண்டாடுவதும் இல்லை. காரணம், பிறந்த நாள் விழா என்பது தமிழர் மரபு அல்ல. நான் பிறக்கிற பொழுது நான் வியனரசு அல்ல, நான் இறக்கிற பொழுதுதான் வியனரசு. எனவே பிறந்த நாள் விழாவை கொண்டாடக்கூடாது, வேண்டாம் என்று எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், கேட்கவில்லை. ஏறக்குறைய ஒரு 5000 ரூபாய்க்கு கரிச்சோறு விருந்துக்கு ஏற்பாடு செய்து விட்டார். நல்ல வேலை, அந்த விருந்து சாப்பிடும் போது நான் இல்லை. எனவே எனக்கு அது கிடைக்காமலே போய்விட்டது கடைசியில். பிறகு நான் இயல்பாக வழக்கமாக அங்கே ராவணன் குடிலில் சமைக்கிற உணவை தான் அன்றைக்கு சாப்பிட்டேன். அது தொடர்பாக நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் அவர்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கும் போது, ஆமாம் அண்ணா, பிறந்தநாள் விழா தமிழர் மரபு அல்ல, நாம் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதில்லை. அதற்கு 2-3 எடுத்துக்காட்டுகள்லாம் சொன்னேன். தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனார் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதில்லை. அதே போல நான் ஏற்றுக்கொண்ட தலைவர் ஐயா பல நெடுமாறனும் அவர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதில்லை. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் பயணித்திருக்கிறேன். மருத்துவர் ஐயா, தமிழின போராளி, நம்முடைய தலைவர் நிறுவனர் ஐயா அவர்களும் அதை பெரித அளவிலே கொண்டாடுவதில்லை. வீட்டில் அவருடைய குடும்பத்தினரோடு அதை பகிர்ந்து கொள்வார் என்று சொல்லி நாம் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதில்லை. குறிப்பாக தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனார் பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று இயக்கத்திலே வலியுறுத்திய போது முற்றிலும் அதை கடுமையாக எதிர்த்தும் மறுத்தும் தவிர்த்து விட்டார். அதன் விளைவாகத்தான், அப்படியானால் நீங்கள் கொண்டாட வேண்டுமெனால் நவம்பர் 27 கரும்புலி சங்கர் மரணித்த அந்த தாக்குதல் தொடுத்த அந்த நாளிலிருந்து ஒரு வாரம் மாவீரர் நாள் கடைபிடிப்பு என்று அந்த மாவீரர் நாள் கடைபிடிப்பு மரபையே புதிதாக நம்முடைய தேசிய தலைவர் உருவாக்கினார். அந்த அடிப்படையிலே பிறந்த நாள் விழா நாம் கொண்டாடுவதில்லை. கக்கனை பற்றி பேசுகிறார் நம்முடைய செந்தமிழர் சீமான் அவர்கள். கக்கன் பிறந்தநாள் விழா கொண்டாடியதில்லை. ஜீவாவின் எளிமையை பற்றி பார்த்தீர்களா அந்த காலத்திலே என்று பேசுகிறார். ஜீவா எங்க பிறந்தநாள் விழா கொண்டாடினார்? பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜர் அவர் கொண்டாடுவார். யாராவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போன்றவர்கள் அல்லது கட்சியிலே அவருக்கு கீழே உள்ள தளபதிகள் யாராவது ஒரு பெட்டியை கொண்டு வந்து அந்த கேக்கு என்று சொல்வார்களே, அதை வெட்டி ஒரு மாலையை போட்டு அந்த நாளில் நினைவுபடுத்தி போவார்கள். ஆனால் உங்களை போல் 3000 பேருக்கு கறி விருந்து. பெருந்தலைவர் காமராஜர் ஒரு முட்டையை கூட யாருக்கோ ஒருவருக்கு ஒரு நாள் கூடுதல் முட்டையை கொடுத்து விட்டார் என்பதனாலே வாரத்திலே ஒரு நாள் முட்டையை குறைத்தார் என்று நீங்கள் தான் பேசுறீங்க. யார் பேசுறா? செந்தமிழர் சீமான் மேடை தோறும் முழங்குவார் பெருந்தலைவர் காமராஜருடைய எளிமையை. அதே போல நம்முடைய தூய அரசியல் தலைவராக விடுதலை போட்ட வீரராக இருந்த கக்கனுடைய எளிமையை, பொது உடைமை சிந்தனையாளர், மிகப்பெரிய தலைவராக அந்த காலத்திலே வடக்கெல்லை தெற்கெல்லை போராட்டம் நடைபெறுகிற பொழுது அந்த குமரி மாவட்டம் முழுவதும் தமிழ்நாட்டோடு இணைய வேண்டும் என்று குரல் கொடுத்தவர், தமிழ்நாடு என்று சட்டப்படியாக தமிழ்நாட்டிற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று குரல் கொடுத்த ஜீவா, அவருடைய எளிமையை பற்றி
பேசுகிறீர்கள். பிறகு எதற்கு உங்களுக்கு பிறந்த நாள் விழா? உங்களுடைய சொந்த மாவட்டத்திலே 2 தமிழ் குடிகள், அங்கே ஒரு பதாகை, பேரீக பெருந்தமிழர் இமானுவேல் சேகரன் படம் பொறித்த ஒரு பதாகையை அவருடைய உறவினர்கள் அவருடைய சொந்த நிலத்திலே கிளம்பனூர் என்கின்ற ஊரிலே வைத்து விட்டார்கள். 40 ஆண்டுகளாக நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா முத்துராமலிங்கனார் படம் அங்கே இருக்கிறது. ஆனால் அந்த முத்துராமலிங்கனார் படத்தை வைத்தவர்கள் யாரும் இந்த இடத்திலே குடியிருக்கவில்லை. 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் குடியிருக்கிறாங்க. அவர்கள் 40 ஆண்டெல்லாம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஒரு 15 அல்லது 20 ஆண்டுகள் தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்ட கலவரங்களுக்கு பிறகுதான், அதாவது 95, 97 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த படம் வைக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். 40 ஆண்டு என்று எந்த பதிவிலையும் இல்லை, காவல்துறை ஆவணத்திலும் இல்லை, வருவாய்த்துறை ஆவணத்திலும் இல்லை. ஆனால் அந்த 60 வீட்டு தேவேந்திரகுல வேளாளர் குடிமக்கள், மண்ணின் மைந்தர்கள், பச்சை தமிழர்கள் மிகுந்த பெருந்தன்மையோடு ஐயாவினுடைய படத்தை அங்கு அனுமதித்திருக்கிறார்கள். அந்த ஐயாவினுடைய அந்த குரு பூஜை என்று சொல்லக்கூடிய அக்டோபர் 30 அன்று அவர்கள் என்னென்னமோ செய்வார்கள். அவற்றையெல்லாம் சகிப்புத்தன்மையோடு சரி செய்து விட்டு போகட்டும், நம்ம ஊர்க்காரர்கள் தானே, நம்ம மண்ணின் மைந்தர்கள் தானே என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஐயா இமானுவேல் சேகரனார் மீது பற்று கொண்ட சில இளைஞர்கள், நாமும் நம்முடைய ஐயா படத்தை வைப்போமே என்று சொந்த இடத்திலே, பட்டா இடத்திலே கோயில் அருகிலே வைத்தால் இவர்களுக்கு என்ன கேடு வந்து சேர்ந்தது? ஊர் திரண்டு வந்து நம்முடைய பேரீக பெருந்தமிழர் இமானுவேல் சேகரன் ஐயாவினுடைய அந்த படத்தையும் ஊர் பெயரையும் அடித்து நொறுக்கி பம்பிழுத்து அதை தட்டி கேட்ட மக்கள் மீது கொடூரமான தாக்குதல் தொடுத்து ஒரு சமூக மோதல்களை போல யாருடைய ஒரு செந்தமிழர் சீமான், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், அவருடைய சொந்த மாவட்டத்திலே இளையான்குடி அருகிலே. அப்படியானால் தமிழர்களின் தலைவர் வழிகாட்டி என்று சொன்னால் 24 மணி நேரத்தில் நீங்கள் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? நீங்க சொல்றீங்கல்ல, நாங்கள் வந்த பிறகுதான், நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் ஐயா முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையிலே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த இசை மதிவாணன் கலந்து கொள்கிறார். அதே போல செப்டம்பர் 11 பேரீக பெருந்தமிழர் இமானுவேல் சேகரன் நினைவு நாளிலே பரமக்குடியிலே என்னோடு சாட்டை துரைமுருகன், கொண்டையங்கோட்டை மறவன் வந்து கலந்து கொள்கிறான் என்று பாய்கிலேயே பேசுகிறீர்கள். அப்படியான என்ன செய்திருக்க வேண்டும்? பேரீக பெருந்தமிழர் இமானுவேல் சேகரனுடைய திருவுருவ படத்தை, ஊரின் பெயரை அவர்கள் சொந்த இடத்திலே, பட்டா இடத்திலே அவர் வைக்கிறார்கள். எப்படி நீங்கள் கிழிக்கலாம், உடைக்கலாம்? உங்க சொந்த மாவட்டங்கிறதுனால சொல்றேன். நீங்க பிறந்த நாள் விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, கோலாகலமான விழாவா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு முழுவதும் 3000 பேர் அங்க வராங்க. அப்ப நீங்க என்ன செய்திருக்க வேண்டும்? சாட்டை துரைமுருகனை, தேவாவை, களஞ்சியம் மருத்துவர் சிவகுமாரை, இப்படிப்பட்ட முக்குளத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள், கட்சியே அப்படிதான் இருக்கு, பல பேர் இப்ப பதிவுபட தொடங்கிட்டோம். நான் தான் தொடங்கி வச்சேன். ஆனா இன்னைக்கே கூட பல பேர் அந்த தேவா எங்கேயோ ஒரு சோரிட்டி விட்டு இருக்காருன்னு அதை எடுத்து போட்டு நாம் தேவர்கள் கட்சி என்று வைங்கன்னு பதிவு போட்டிருக்காங்க உங்க தம்பிமார்கள். நீங்க என்ன செய்திருக்க வேண்டும்? முக்குளத்து சமுதாயத்தை சார்ந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களை அழைத்து சென்று அந்த கிளம்பனூர்ல போய் அங்கே தேவர் சமுதாய மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஊர் தலைவரை அழைத்துட்டு வந்து உடைத்து நொறுக்கப்பட்ட, கிழித்து எரியப்பட்ட, அதை விட பெரிய பதாகை ஒன்றை, அது ஒன்றும் உங்களுக்கு பெரிய தேநீர் குடிக்கிற செலவு ஒன்றும் சொல்ல முடியாது, நீங்களே கொண்டு வந்து அந்த ஊர்ல நட்டி நிமிர்த்தி முக்குளத்து தலைவர்களையும் நீங்களும் சேர்ந்து அதற்கு மலர் மாலை இட்டு 2 தமிழ் குடிகளையும் ஒன்றாக இணைத்து வைத்திருந்தால் உங்களை பாராட்டலாம், உங்களுக்கு மாலை அணிவிக்கலாம், பிறந்த நாள் விழா கொண்டாடலாமா? இன்றைக்கு 3000 பேருக்கு கறி வருது. ஒருவேளை தமிழ்நாட்டு மக்கள் உங்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க நாம் தமிழர் கட்சிக்கு 221 சட்டமன்ற தொகுதிகளை கொடுத்து வெற்றி பெற வைத்து நீங்கள் முதலமைச்சரானா கோட்டையிலெல்லாம் நடக்கும் விருந்து. இது தேவையா? இந்த ஆடாம்பரம்? தேசிய தலைவரின் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டவரா சொல்லுங்க. பிறந்த நாள் விழா கொண்டாடுறீங்க. எல்லா தலைவர்களும் உங்களுக்கு, அனைத்து தலைவர், எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் தலைவர் மதிப்பிற்குரிய அம்மையார் காந்திமதி அவர்கள் கூட உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல நம்முடைய மதிப்பிற்குரிய
மருத்துவர் ஐயா அவர்களின் தவ புதல்வர் எங்களுடைய சின்னையா அன்புமணி அவர்கள் கூட வாழ்த்து தெரிவி. இதுல என்ன பெருமை உங்களுக்கு இருக்கிறது? எடப்பாடி வாழ்த்துகிறார், நயினார் நாகேந்திரன் வாழ்த்துகிறார், அன்புமணி வாழ்த்துகிறார், அப்புறம் செங்கோட்டையன் வாழ்த்துகிறார். இதுல என்ன பெருமை? இந்த மொழிக்கு, இந்த இனத்திற்கு, இந்த நிலத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கருத்து என்ன? இன்றைக்கு திராவிட மாடல் அரசு அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட முனைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, தனியா காணொலி போடுவோம். அதிலே உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எந்த இடத்திலேயாவது மலையை வெட்டுவதை நீங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கீங்களா? எந்த இடத்திலேயாவது மணல் அள்ளுவதை நீங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கீங்களா? எந்த இடத்தில மரங்கள் வெட்டுவதை நீங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கீங்களா? கச்சத்தீவு மீட்கணும்னா கடல் மாநாடு போடுறீங்க. அப்ப கச்சத்தீவு மீட்பு கோரிக்கையை மறைமாற்றுகிற வேலை தானே. இப்படி தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மொழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்கும் ஒரு கொத்தடிமை நிலை போல இருந்து கொண்டு இன்னைக்கு பீகாரி 1.5 கோடி பேர் நாட்டுக்குள்ள வந்துட்டான். என் வீட்டு பக்கத்திலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், 4 பேர் கட்டட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்முடைய தம்பி தி வேல்முருகன் அதை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். வாக்காளர்களில் அவர் சேர்க்க கூடாது என்று சொல்கிறீர்கள். பீகாரிகள் வரட்டும், வேலை செய்யட்டும், ஊதியத்தை பெறட்டும், அவன் நாட்டுக்கு போகட்டும். இது என்ன கருத்து? வெங்காய கருத்து. நாடே பற்றி எரியும்போது ஹீரோ மன்னன் பிணில் வாசித்துக் கொண்டிருந்தாராம். அது நம்ம சொல்லுவோம். அதுபோல ஹைட்ரோ கார்பன் திட்டம் மண்ணை அழிக்க வருகிறது. 2 தமிழ் கொடிகளுக்குள்ள முட்டல் மோதல், காவல்துறை குவிப்பு, வேடிக்கை பார்த்து கொண்டு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நியாயமா தம்பி? செந்தமிழர் சீமான் அவர்களே, மனச்சான்றுபடி சிந்தியுங்கள். விழா கொண்டாடலாமா? நாம அடிமைப்பட்ட ஒரு தேசத்துல இன அழிப்புக்குள்ளான ஒரு இன மக்கள் 1.5 லட்சம் தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் கொடுமையிலே கொன்று அழிக்கப்பட்டார்கள். கொத்து கொண்டுகளைப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அந்த கொலைகளத்திலிருந்து, அந்த இரத்த சகதியிலிருந்து நாம் தமிழர் கட்சி தோற்றுவித்தேன் என்று சொல்கிறீர்கள். விழா கொண்டாடலாமா என்று கேட்கிறோம். நமக்கான மீட்சி, மொழி மீட்பு இல்லாமல், இன ஓர்மை இல்லாமல், நாட்டின் தன்னுரிமை மீட்காமல் எந்த விழாவும் கொண்டாடக்கூடாது. எனக்கே என் குடும்பத்திலே 60வது ஆண்டு விழா எடுக்க வேண்டும் என்று என்னுடைய பிள்ளைகள் அவங்க சொந்த செலவுலே எவ்வளவோ வலியுறுத்தி பார்த்தார்கள், வற்புறுத்தி பார்த்தார்கள். நடக்குமா என்று விட்டேன். நம்முடைய மொழியும் இனமும் நிலமும் அடிமைப்பட்டு கிடக்கிறது. மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரங்களையும் ஒன்றிய அரசு, மோடி அரசு தட்டி பறித்து கொண்டிருக்கிறது. வாக்காளர் திருத்த பணி என்பது அதுதான். கச்சத்தீவிலே நாள்தோறும் நம்முடைய கடலாடி தமிழர்கள் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். முல்லைப்பெரியார் அணையில் 152 அடி தண்ணீரை உயர்த்த நமக்கு முடியவில்லை. நெய்யாற்றங்கிற இடதுகர கால்வாயிலே அந்த நெய்யாற்று தண்ணீரை நாம் கொண்டு சென்று ஒரு 10,000 ஏக்கர் நிலப்பரப்பை வேளாண்மை செய்ய முடியவில்லை. பாலாற்றிலே சிக்கல். நம்முடைய உலக முதன்மொழி உயர்தனி செம்மொழியார் அன்னை தமிழ் மொழி நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக ஆட்க முடியவில்லை. நீதிமன்ற காவல் பணி நமக்கு இல்லை. இப்படி எத்தனையோ சொல்லிக் கொண்டே போகலாம். இவ்வளவு அடிமைத்தனம் நமக்கு இருந்தும் நீங்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறீர்களே, தமிழர்களின் மரபை மீறி. இது எந்த வகையில் சரி என்றுதான் நான் கேட்டால் என் மீது அன்பு செலுத்துகிறவர்கள் 3000 பேர் வந்தாங்கல்ல, அவர்களுக்கு போக்குவரத்து செலவு, ஒரு நாள் உழைப்பின் ஊதியம் என்ன ஆகிறது கணக்கிட்டு பாருங்க. அந்த தொகையை வாங்கி அவர்கள் வழியாகவே ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய, உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமத்தை தேர்வு செய்து, நீங்கள் வரக்கூடாது, தம்பிமார்களை விட்டு ஒரு சிற்றூரை தேர்வு செய்து, அண்ணன் செந்தமிழர் சீமானின் பிறந்த நாளை முன்னிட்டு, நவம்பர் 8ஆம் நாளை முன்னிட்டு நாங்கள் இந்த சிற்றூரை தன்னிறைவு அடைகிற கிராமமாக உயர்த்தி காட்டுகிறோம் என்கின்ற அந்த அரும் செயலை செய்திருந்தால் உங்களை பாராட்டலாம், வாழ்த்தலாம், போற்றலாம், உங்களுக்கு வாக்கும் சேகரிக்கலாம். அப்படி இல்லாம ஆடாம்பரம், ஏகபோகமான சுகபோகமான 3000 பேர் கூடுகிறது, ஆடுகளை வெட்டி பலியிடுவது, சமைப்பது, உண்பது, திங்கிறதுக்கா மனிதன் பிறந்திருக்கிறான்? தின்பதும் ஒரு வேலை. ஆனா தின்பது மட்டுமே மனிதனுக்கு வேலை என்பதை அன்பு கூர்ந்து அருள் கொண்டு உணர்ந்து கொள்ளுங்கள் தமிழர்களே. நம்முடைய செந்தமிழர் சீமான் அவர்களுடைய இந்த செயல்பாட்டை மீண்டும் சொல்கிறேன். மனச்சான்றுபடி அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். எதிர்காலத்திலே இந்த விழாக்கள் எடுப்பதை தவிர்த்து நல்வழிப்படுத்துங்கள் உங்கள் தொண்டர்கள் என்கின்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்து, உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய தமிழர்களும் செந்தமிழர் சீமானுக்கு இந்த கருத்தை உணர்த்த வேண்டும், வலியுறுத்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.